வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியா. மிளகாய் 3, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது கூடவே காஞ்ச மிளகாவையும் கூட சேர்த்து வறுத்துக்கலாம். புளி போட்டுக்கலாம். நான் 3 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், அதனால் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இருந்தால் போதும். அதிகமாக போட்டோன்னா புளிப்பாயிடும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வெங்காயம் வதக்கின அதே கடாயில் நான் சட்னியை தாளிச்சிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க சட்னியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் அந்த மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சட்னியில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.